பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து தேவனுடைய செய்தியை சுமந்து கொண்டு மத்தியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என் யெகோவா தேவன் முன் குறித்தபடினால் என் யெகோவா தேவனுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக இங்கு தலைமை தாங்க வந்திருக்கும் அருமை போதகர் ரெவரண்ட் ஏஹெச்எல் பில்லி அவர்களுக்கும், பாஸ்டர் மர்தியா அவர்களுக்கும், பாஸ்டர் செல்வின் அவர்களுக்கும், பாஸ்டர் செல்லத்துறை அவர்களுக்கும், பாஸ்டர் கிதியோன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் ஊழியக்காரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த இரவில் நம்முடைய வார்த்தையை குறித்து தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆகவே இங்க வந்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த இரவு நேரத்தில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு நானே வழி. அன்று அந்த மோசேயின் மாமா எத்திரோ மோசேக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ ஒருவன் மாத்திரம் நியாயம் விசாரிக்க முடியாது. ஆகவே 1000 பேர்களுக்கு அதிபதிகளையும், 100 பேருக்கு அதிபதிகளையும், 50 பேருக்கு அதிபதிகளையும், 10 பேருக்கு அதிபதிகளையும் உண்டாக்கி அவர்களை நியாயம் விசாரிக்க சொல். முக்கியமான காரியத்தை மட்டும் அவர்கள் உன்னிடத்தில் கொண்டு வருவர்களாக உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய பிரமாணங்களையும் உன்னுடைய கற்பனைகளையும் அவர்களுக்கு போதி அவர்கள் நியாயம் விசாரிக்கட்டும் என்று எத்திரோ சொல்லியிருந்தார். இந்த வார்த்தை மோசேக்கு நல்லதாக காணப்பட்டது. மோசே தன்னுடைய வழிகளை தன் இச்சையாக கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காக மோசேக்கு தேவன் தம்முடைய வழிகளை அந்த சீனாய் மலையிலே கொடுத்தார். அவனமாக அந்த சீனாய் மலையிலிருந்து அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் அந்த வழிகளையும் கொண்டு வருகிற நேரத்தில் அவன் கண்ட காட்சியை பார்க்கும் பொழுது அந்த ஆரோன் அங்கே வந்திருக்கின்ற ஜனங்களுடைய பிள்ளைகளின் கழுத்தில் இருப்பதையும் மனைவி பிள்ளைகளின் கழுத்தில் இருப்பது ஆர்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் ஒரு கன்று குட்டியை உண்டாக்கி அங்கே வணங்கும்படியாக செய்கின்றான். அவர்கள் அங்கே ஆடி பாடுகிறார்கள். அங்கே அவர்கள் உல்லாசமாக இருந்து அவர்கள் குடித்து வெறித்து அங்கே நிர்வாணமாக இருந்தார்கள். அதை கண்ட மாத்திரத்திலே மோசே தேவன் கொடுத்த வழியை அந்த மலையின் அடித்துவாரத்திலே எரிந்து உடைத்து விடுகிறார். அப்படி செய்துவிட்டு அந்த மக்களுக்காக பாவ நிவர்த்தியை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தகப்பனே உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று மறுபடியுமாக மோசே கதறுகிறார். அந்த நேரத்தில் தானே தேவன் மனம் இறங்கி மறுபடியுமாக தன்னுடைய வழிகளை மோசேக்கு கொடுக்கின்றார். அவனமாக அவர் 10 கற்பனைகளையும் 800க்கும் மேற்பட்ட பிரமாணங்களையும் அவர் கொடுக்கின்றார். இவனமாக இவ்வளவு காரியங்கள் கொடுத்திருந்தும் அன்று தோமா இயேசுவினிடத்தில் இவனமாக சொல்கிறார், உம்முடைய வழிகளை நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொன்னார். அந்த நேரத்தில் தானே இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக நானே வழி என்று சொன்னார். Jesus said unto him, I am the way. ஏன் இவனமாக அவர் சொன்னார் என்று தியானிக்கும்படியாக கர்த்தர் இன்று இங்கு உங்களை அழைத்திருக்கிறார். இருந்தவனமாக கண்களை மூடுவோம். வழியும் நீரே ஒளியும் நீரே ஜீவனும் நீரே
பரலோக பிதாவே, நர்மியான சாயங்கால நேர்த்தி ராஜா, உமது பாதப்படியில் அமர்ந்திருக்கிறோம் அப்பா. என்னை உமது சிலுவையின் நிலையில் மறைத்துக் கொள்ளும். நீர் பேசும், நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 21 அதிகாரம் 8 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியா 21 அதிகாரம் 8 வசனம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Behold, I set before you the way of life and the way of death. இரண்டு வழிகளை தேவன் நமக்கு முன்பதாக வைக்கின்றார். முதலாவது ஜீவ வழி, இரண்டாவது மரண வழி. அந்த மரண வழியில் பிரவேசிப்பவர்கள் அநேகர். அந்த வழி விசாலமாக இருக்கும், அது கடைசியில் பாதாளத்துக்கு கொண்டு செல்லும் என்று தேவன் சொன்னார். ஜீவ வழியை குறித்து சொல்லும் பொழுது அது இடுக்கமான வழி, அதில் பிரவேசிப்பவர்கள் சிலர் மாத்திரமே. அவைகள் பரலோகத்துக்கு நேராக கொண்டு செல்லும் என்று தேவன் உரைத்தார். இரண்டு வழிகளை குறித்து நாம் இன்று தியானிக்க போகின்றோம். முதலாவது நாம் பார்க்க போகிறது மரண வழிகள். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 6 அதிகாரம் 16 வசனத்தில் இவ்வண்ணமாக கர்த்தர் சொன்னார். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நல்ல வழி எங்கே என்று பார்த்து, அதை விசாரித்து, அது கேட்டு, அதில் நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மட்டுமல்ல, அங்கே பார்த்தோமானால் பூர்வ பாதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்ல வழியை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு 3 வழியாக செல்லலாம். கோயில்பட்டி வழியாகவும் செல்லலாம், சங்கரன் கோயில் வழியாகவும் செல்லலாம், தென்காசி வழியாகவும் செல்லலாம். இந்த 3 பாதைகள் நமக்கு இருக்கின்றது. ஆனால் பூர்வ பாதை ஒன்றும் அந்த நாட்களில் இருந்தது. அது கோயில்பட்டிக்கும் சங்கரன் கோயிலுக்கும் நடுவாக அது சென்றது. அந்த பாதையின் பேர் மதுரை ராணி மங்கம்மா சாலை என்று அழைக்கப்படுகின்றது. அது பூர்வ பாதையாக இருந்தது. அந்த வழியிலே நாம் சென்றோமானால் இந்த 3 வழிகளில் செய்வது காட்டிலும் அந்த வழியில் செல்லும் பொழுது அங்கே மிக லகுவாக சென்று விடலாம். ஆகவேதான் தேவன் சொன்னார், அந்த வழியில் நீ செல்லும் போது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வாசிங்க சிஸ்டர். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். But they said, we will not walk therein. அதிலே நாங்கள் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்று தேவனே சொன்ன வார்த்தை. இந்த 4 வழிகள் இருக்கும் பொழுது ஒரு மனிதன் தென்காசி வழியாக செல்ல ஆசைப்படுகிறான். அவன் தென்காசி வழியாக செல்லும் பொழுது அங்கே குற்றாலம் வந்த உடனே அங்கே குளித்து விட்டு அந்த இரவை அவன் தென்காசியிலே கழித்து விடுகிறார். உல்லாசமாக இருந்துவிட்டு அவன் குடித்து வெறித்து மறுபடியுமாக தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகின்றார். அவன் பிரயாணப்பட்டு மதுரைக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுதே அங்கே வழியில் ரோட்டில் அவனுக்கு எதிராக வந்த ஒரு லாரி அவனை அடித்து உயிரோட கொலை செய்து விட்டது. அவன் செய்வது என்னதென்று அவனுக்கு தெரியாமல் அவன் மரித்து விட்டான். ஆகவேதான் வேதம் இவனமாக சொல்லி இருக்கிறது. நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. There is a way which seems right unto a man, but in the end it leads to the way of death. மரணத்துக்கு போகும் வழி மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிறது.
அது மனுஷனுக்கு மாத்திரமல்ல, அது சாத்தானுக்கும் அது செம்மையாகவே தோன்றுகின்றது. சாத்தான் கொடுக்கின்ற வழிகள் மரண வழிகளே. அவன் நம்முடைய பலவீனங்களை அறிந்து கொள்கிறான். எப்படி பிடித்தால் அவனை பிடிக்கலாம் என்று சொல்லி நம்முடைய பலவீனங்களை அறிந்த பிசாசானவன் நமக்கு முன்பதாக 5 மரண வழிகளை வைக்கின்றார். முதலாவது மது, இரண்டாவது மாது, மூன்றாவது படிப்பு, நாலாவது மகிழ்ச்சி, ஐந்தாவது வியாபாரம். இந்த 5 காரியங்களும் கூட 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 பாவங்கள் கூடும் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு பேச போகின்றது. முதலாவது நாம் பார்ப்பது மது. இந்த அநேகர் சொல்லிக் கொண்டிருப்பது என்னவென்றால், என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது, நான் குடிக்காமல் இருந்தால் மரித்து போவேன், நான் கவலைகளை மறப்பதற்காக நான் குடிக்கிறேன் என்று சொல்லி அநேகர் தன்னுடைய காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நீ ஏன் இவ்வளமாக குடிக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வதெல்லாம், நாங்கள் மாத்திரமா குடிக்கின்றோம், பாருங்கள் யாரெல்லாம் குடிக்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லி அவர்கள் சில காரியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அவனமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 28:7 இவ்வண்ணமாக சொல்லுகிறது, ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். ஹல்லேலூயா. இது தேவனே சொன்ன வார்த்தை. இது ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அல்ல. தேவன் சொன்ன வார்த்தைகளை ஏசாயா எழுதுகிறார். இன்று ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மதுபானத்தினால் மயங்கி திரிகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நமது நாட்டில் அல்ல, ஆனால் நீங்கள் அயல் நாடுகளில் பார்ப்பீர்கள், ஆனால் எல்லோருமே இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே போதகமார்களிடம் போய் ஒரு சகோதரி சொல்கிறாள், ஐயா, என்னுடைய கணவர் இரவில் குடித்துவிட்டு என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சித்திரவதை பண்ணுகின்றார், அவர் அடிக்கின்றார், உதைக்கின்றார் என்று அவரிடம் சொல்லும் பொழுது அந்த போதகர் சொல்லுகிறார், மகளே, எல்லோரும் இப்படித்தான் குடிக்கின்றார்கள், நாம் அவருக்காக ஜெபிப்போம், நீங்களும் ஜெபிங்கள் என்று சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள் என்று சொல்லிவிடுவார்கள். இது எல்லோருமே சொல்லுகின்ற காரியம்தான். ஏன் அவனமாக சொல்லுகிறார்கள்? அந்த மனிதனிடம் போய் அந்த போதகர் பேசுவார்கள் என்றால் அந்த மனிதன் தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வேறொரு ஆலயத்துக்கு சென்று விடுவார்கள். ஆகவே அந்த போதகர் அவர்களை கடிந்து கொள்வதில்லை, வேதத்தில் உள்ள ரகசியத்தை சொல்லுவதில்லை. ஆகவேதான் இவ்விடமாக மீகா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான், அவனே இந்த ஜனத்துக்கு ஏற்ற பிரசங்கியாய் இருப்பான் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லி இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிரசங்கிமார்கள் ஒருவர் சொல்லுவதில்லை, ஆசீர்வாதம், அற்புதம், அடையாளம், நோய் போய்விடும் எல்லாம் போய்விடும் என்று சொல்லி அவர்கள் அழைத்து தன்னுடைய ஆலயத்தில் வைத்து அவன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்லுவதே கிடையாது. ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஊரின் பக்கத்தில் ஒரு ஊர் உண்டு. அந்த ஊரில் ஓய்வு நாளில் ஒரு பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. நான் அந்த ஊரில் நான் கேட்டேன், ஏன் இவனமாக இந்த ஓய்வு நாளில் இந்த ஆலயத்தில் பூட்டு தொங்குகிறது என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இங்கே இருந்து அவர்கள் பாளையம் கோட்டைக்கு சென்று ஆராதிக்கும்படியாக சென்று விடுகிறார்கள். அங்கே ஒரு பெரிய பூட்டை போட்டுவிட்டு இங்கே பாளையம் கோட்டைக்கு வருகிறார்கள். ஏன் அவனமாக வர வேண்டும்? அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் போதனை அவனமாக இருக்கின்றது. அவர் கிராமத்தில் அவனமாக போதனை இல்லையே என்று சொல்லி அவர்கள் இங்கே சிட்டிக்குள் வந்து விடுகிறார்கள். ஆகவே அந்த ஆலயம் இடிந்து பாழாய் போய் விடுகிறது.
அதனுடைய இரத்தப்பழியை யார் சுமப்பார்கள்? ஒரு ஆலயம் பாலிடிந்து கிடைக்கும் பொழுது அதனுடைய இரத்தப்பழி யார் மேல் இருக்கும்? அந்த ஊர் மக்கள் மேல தான் இருக்கும். அந்த ஆலயத்தை சுற்றிலுள்ள மக்கள் மேல் தான் இருக்கும். இரத்தப்பழியை உங்கள் மேலே தேவன் கேட்பார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இவைகளை சிந்தித்து செயல்படுவோம். நாம் சிந்தித்து செயல்படுவோம். அருகாமையில் உள்ள ஆலயத்தை விட்டுவிட்டு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் நீங்க ஆராதித்தீர்கள் என்றால் தேவன் அதில் மகிமைப்பட மாட்டார். நான் இதை நிச்சயமாக நிச்சயித்து சொல்கிறேன். தேவன் அதில் மகிமைப்பட மாட்டார். வேதம் இவ்வளமாக சொல்லி இருக்கிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 31 32 இவ்வளமாக சொல்லி நம்மை எச்சரிக்கிறது. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். விரியனை போல் தீண்டும். ஹalleluya, ஹalleluya. அது இரத்த வர்ணமாய் இருக்கும். அது பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும். ஆகவே நீ அதை பாராதே. அது பாம்பு, அது விரியன், அது உன்னை அணுவாக கொலை செய்துவிடும். ஆகவே அதை நீ பாராதே என்று தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அவர் பாராதே என்று சொன்னார். நீ குடிக்காதே என்றோ அல்லது அதை தொடாதே என்று சொல்லப்படவில்லை. என்ன சொல்கிறார்? அதை நீ பாராதே. ஹalleluya. அவர் ஞானத்தில் சிறந்தவர். ஹalleluya. அவர் ஞானத்தில் சிறந்த ஒரு தேவன். நீ அதை பாராதே என்று சொன்னார். ஒன்றை நாம் பார்த்தோம், ஆகையில் அவை நாம் தொடுவோம், தொட்ட பின்பு அதை நாம் குடிப்போம். ஆகவே என் தேவன் அறிவில் சிறந்தவர். ஹalleluya. அவர் சொன்னார் நீ அதை பாராதே என்று சொன்னார். வேதம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. அவங்க என்னவானாலும் சொல்லிக் கொண்டு போகட்டும், நான் குடிப்பதை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி அநேகர் நமது மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இங்கே சுற்றி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இளம் வாலிபர்கள் தான் இதை அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறார்கள். சகோதரன் குமார் அவர்கள் மிகவும் இளைஞன். அவருக்கு சொன்ன ஒரு வாரத்துக்கு முன்பதாக சொன்னேன், எப்படியாவது தேவனுடைய நாமத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீ இரவும் பகலும் பாடுபட்டு இவனமாக ஒரு காரியத்தை செய்திருந்தார். ஆகவே இந்த இளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவதை காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். யாராவது இலவசமாக உங்களுக்கு மதுபானம் வாங்கி கொடுத்தால் அதை குடிக்காதீர்கள். அவனமாக நீங்கள் குடிப்பீர்கள் என்றால் மறுநாள் அதை குடிப்பதற்காக உங்கள் உள்ளம் தூண்டும். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களிடத்தில் இருந்த பணத்தை கொடுத்து குடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் பணம் எல்லாம் செலவழிந்த பின்பு வீட்டில் உள்ள ஒவ்வொரு பண்டங்களாக ஒவ்வொரு பொருட்களாக எடுத்து விற்று குடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். பின்னதாக வீட்டையும் விற்று விடுவீர்கள், நிலத்தையும் விற்று விடுவீர்கள். உடைய மனைவிகளின் கழுத்தில் கிடப்பதையும் உடைய பிள்ளைகளுடைய கடத்தில் கிடப்புகளையும் வாங்கி கொண்டு அதை பிடுங்கிக் கொண்டு விற்று அதை நீங்கள் குடித்து அழித்து விடுவீர்கள். கடைசியாக ஒன்று மாத்திரம்தான் மீதியாக இருக்கும். அது உங்களுடைய மனைவியின் கழுத்தில் இருக்கின்ற தாலி. அதை கூட நீங்கள் வாங்கி கொண்டு அதை கொண்டு விற்று நீங்கள் குடித்து விடுவீர்கள். கடைசியில என்ன நடக்கும்? அங்கே பணம் இல்லாதனால் நீங்கள் ஒவ்வொரு நண்பர்களிடத்தில் போய் கடன் வாங்குவீர்கள். கடைசியில் அந்த கடனையும் உங்களால் திருப்பி கொடுக்காத நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓடி ஒரு மரத்தில் ஏறி அங்கே தன்னுடைய கழுத்தில் கயிறை கட்டி நீங்கள் நாண்டு கொண்டு மரித்து விடுவீர்கள். இதுதான் உண்மை. ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, யாராவது இலவசமாக உங்களுக்கு மதுபானம் வாங்கி கொடுத்தால் அதை குடிக்காதீர்கள். ஆகவேதான் வேதம் நம்மளை எச்சரிக்கிறது, அதை நீ பாராதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் தானியேலுக்கு அங்க மதுபானம் இலவசமாக கொடுக்கப்பட்டது. தானியேல் அதை அவன் வாங்கி குடிக்கவில்லை. தானியேலுக்கு இலவசமாக கொடுக்கும் போது அதை வாங்கி கொடுக்காத காரணத்தால் தேவன் அவன் என்ன செய்தார்? ஞானத்திலும் அறிவிலும்
சாமர்த்தியத்திலும் அவனை மேன்மையாக உயர்த்தினார். இலவசமாக கொடுக்கப்பட்ட மதுவை அவன் குடிக்கவில்லை. ஆகவே தேவன் அவனை உயர்த்தினார். அதை போலவே நானும் ஆர்மியில் இருக்கும் பொழுது, சில வருடங்களாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது, அங்கே எங்களுக்கு இலவசமாக மதுபானம் கொடுக்கப்படும். அதை நான் வாங்கி குடிக்க மாட்டேன். அங்கே இருக்கின்ற அந்த அதிகாரி என்னிடத்தில் கேட்பார், நீ ஏன் மதுபானம் குடிக்க மறுக்கிறாய் என்று கேட்பார். நான் சொல்வேன், என் தேவன் என்னை குடிக்க அனுமதிக்கவில்லை. என் தேவன் சொல்லியிருக்கிறார், அதை நீ பாராதே என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் அதை குடிக்க மாட்டேன் என்று சொன்னேன். அந்த அதிகாரி மற்ற கிறிஸ்தவர்களை கூட்டிக் கொண்டு வந்து, ஏன் ஜெயமணி குடிக்க மறுக்கிறான், ஆனால் நீங்கள் மட்டும் குடிக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து அந்த அதிகாரி கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஜெயமணி பைத்தியக்காரன், ஜெயமணி பைத்தியக்காரன், அவனுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகின்றது, நாங்கள் என்ன பணம் கொடுத்தா வாங்கி குடிக்கின்றோம் என்று அவர்கள் என்னை ஏளனம் பண்ணினார்கள், என்னை பரியாசம் பண்ணினார்கள். அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 5000 பேர் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இந்த 5000 பேரில் நான் மாத்திரம் குடிக்க மறுத்தேன். ஆகவே என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். மேலே இழந்த குளம் என்ற கிராமத்துக்கு சரியாக பஸ் கூட போகாது, சரியான பஸ் வசதி கூட கிடையாது. அப்படி ஒரு கிராமத்தில் பிறந்த என்னை அந்த ஆர்மிக்குள் சென்று விட்டால் 10 வருடம் 15 வருடம் பணி செய்யாவிட்டால் அங்கிருந்து வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் அங்கிருந்து எடுத்து சவுதி அரேபியா என்ற தேசத்துக்குள் தேவன் கொண்டு சென்றார். அங்கேயும் நாங்கள் தேவனை மகிமையாக ஆராய்த்து கொண்டு வந்தோம். அங்கே நாம் இப்படி உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது, வீட்டுக்குள்ளே தான் நாம் ஆராதிக்க முடியும். அப்படி யாராவது ஆராதிக்கும் போது அவர்கள் பிடித்துக் கொண்டு சென்று விட்டால் அவர் என்ன செய்வார்கள், நம்மை ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணுவார்கள். ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் 5 அடி முதுகில் அடிப்பார்கள். அந்த சாட்டை அடியால் நம்முடைய முதுகில் அடிக்கும் பொழுது 5 அடி ஒவ்வொரு வாரமும் அடிக்கும் பொழுது நம்முடைய உடம்பெல்லாம் சோர்ந்து போகும். அவனமாக நாம் இருக்கும் பொழுது, நாம் சாகக்கூடிய நிலைமையில் வரும்பொழுது அவர் என்ன செய்வார்கள், அங்கே இருந்து நம்மை இந்தியாவுக்கோ அல்லது எந்த நாட்டை சேர்ந்தவரோ அந்த நாட்டுக்கு அவர்கள் அனுப்பிவிடுவார்கள். அவர் இங்கே வந்து 1 வாரம் 2 வாரம் தான் இருப்பார்கள். அதன் பின்பதாக அவர்கள் மரித்து போவார்கள். இப்படித்தான் அந்த சவுதி அரேபியா தேசத்திலே அந்த நாட்களில் நடந்தது. அது இப்பவும் நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னமும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நாங்கள் அநேகர் பணியாற்றி கொண்டிருந்தோம். ஒருவேளை அந்த சவுதி அரேபியாவில் பணியாற்றிய சிலர் நம் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவரிடத்தை கேளுங்கள், நாங்கள் என்ன பாடு தேவனுக்காக பட்டோம் என்று. அவனமாக தேவன் எங்கள் நம் பாடுகளை அனுபவிக்கும் போது தேவன் என்னை அங்கிருந்தும் என்னை எடுத்து அங்கே உலகத்தில் தேவனை குறித்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடத்தில் தேவன் என்னை கொண்டு சென்றார். இங்கிலாந்து நாட்டில் லண்டன் மாநகரத்துக்கு என்னை கொண்டு சென்றார். அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிட்டத்தட்ட 130 நாடுகளுக்கு தேவனுடைய மகிமையை அறிவித்து வருகின்றோம். அப்படி 130 நாடுகளுக்கு நாங்கள் செய்தியை கொடுக்கும் பொழுது அநேகர் அதில் செய்தி கொடுக்கின்றார்கள். அதில் நானும் ஒருவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை 130 நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஒருவேளை நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது இதே வார்த்தையை மறுபடியுமாக அந்த 130 நாடுகள் மறுபடியுமாக கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். இது ஏன் சொல்லுகிறேன், நான் செய்தது ஒரு சிறிய காரியம். அந்த நாட்களில் நான் குடிக்காமல் இருந்தேன், அவ்வளவுதான். தேவன் பாருங்க எப்படியாக அவர் மகிமைக்காக அவர் எடுத்துக்கொண்டார் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். எனக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, தானியேலுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, அல்லது இங்கே உட்கார்ந்திருக்கும் ஊழியக்காரர்களுக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, உங்களுக்கும் அதே தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீ பாராதே, அதை நீ பாராதே. இயேசு ஆதரிக்கிறார் என்ற ஒரு நிறுவனத்தை தேவன் என் கையில் கொடுத்து அநேக விதவைகளை நான் பராமரிக்கும்படியாகவும் தேவன் எனக்கு கையளித்திருந்தார். அங்கே நான் விசாரிக்க செல்லும் பொழுது அந்த விதவைகள் என்ன சொல்வார்கள், தம்பி உன்னுடைய அண்ணன் குடித்து குடித்து வெறித்து
என்னுடைய வீட்டில் உள்ள எல்லாத்தையும் விற்றுவிட்டு கடைசியிலே தூக்கு போட்டு மரித்து விட்டார் என்று சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள், நான் அவரை ஆஸ்பத்திரி கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் மரித்து விட்டார் என்று சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள், ஆஸ்பத்திரியில் கொண்டு நான் அவரை பல வருடங்களாக நான் பார்த்தேன், நான் பல வருடங்களாக கவனித்தேன், பிரயோஜனப்படவில்லை, கடைசியிலே மரித்து விட்டார் என்று சொல்வார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்களை பார்க்கும் பொழுது கண்ணீர் வரும். காரணம் என்ன தெரியுமா? அவர் கையிலும் ஒரு குழந்தை இருக்கும், வயிற்றிலும் ஒரு குழந்தை இருக்கும். ஹல்லேலூயா. கடைசியில் அது மரணமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களை சிந்தித்து செயல்படுங்கள். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழியில் இரண்டாவது வழி மாது. ஒரு மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு மனைவிக்கு நான் வாழ்வு கொடுத்திருக்கின்றேன். என்னுடைய பழைய மனைவிக்கு வியாதி இருக்கின்றது, ஆகவே நான் மற்றொரு திருமணம் செய்திருக்கிறேன். அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, ஆகவே நான் வேறொரு திருமணத்தை செய்திருக்கின்றேன். வேறு வழியே இல்லை, ஆகவே இவைகளை செய்திருக்கிறேன் என்று சொல்லி அநேக சாக்கு போக்கு நமது மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? ஒரு மனைவி உயிரோடு இருக்கும் பொழுது மற்றொரு மனைவியை விவாகம் பண்ணினால் அந்த ஸ்திரியின் பேர் பரஸ்திரி, அந்த ஸ்திரியின் பேர் விபச்சாரி, அந்த மனுஷனின் பேர் விபச்சாரக்காரன். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அல்லது அவள் எப்படிப்பட்டவளாக இருப்பாள் என்று சொல்லி நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவன் இவ்வண்ணமாக சொல்லி இருக்கிறார். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, அவளிடத்தில் போகிறவர்களில் ஒருவரும் திரும்புகிறதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. அவளிடத்தில் போகிறவர்களுக்கு ஜீவ பாதையில் வழியே இல்லை. அவளிடத்தில் போகிறவர்களுக்கு மரண பாதையே, அது மரண வழியே என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அதே ஸ்திரியானவள், அவளுடைய வாய் எவ்வளமாக இருக்கும்? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்வளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பரஸ்திரீகளின் வாய், பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி, ஆழமான படுகுழி. ஹல்லேலூயா. ஆழமான படுகுழி, அதில் போய் விழுபவர்கள் மறுபடியும் எழுந்திருக்கவே முடியாது. அந்த குழியில் விழுந்தால் விழுந்ததுதான் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அவளுடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 2:18, அவளுடைய வீடு, அவளுடைய வீடு மரணத்துக்கும் மரணத்துக்கும், அவளுடைய பாதைகள், அவளுடைய பாதைகள் மரித்தோரிடத்திற்கும் சாய்கிறது. ஹல்லேலூயா. அவளுடைய வீடு மரணமே. தேவன் நம்மை எச்சரிக்கின்றார். அவருடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவருடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதே நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்வளமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்போம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. A sharp double-edged sword. அது கத்தி, அது அருவா, அது உன்னை கொலை செய்துவிடும், அது உன்னை வெட்டிவிடும் என்று தேவன் எச்சரிக்கின்றார். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அவள் அம்பு அவன் ஈரலை பிளந்தது, அவள் அம்பு அவன் ஈரலை பிளந்தது, அவள் அவனை கொலை செய்து விட்டாள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நீ என்ன வேணாலும் சொல்லிக் கொண்டு போ, நீ எவை சொன்னாலும் அது காதில் விழுவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று 2வது மனைவி வந்து அந்த கணவனிடம் உள்ள எல்லா சொத்தையும் எழுதிவிட்டு அங்கே எழுதி வாங்கி கொண்டு அந்த கணவனை உயிரோடு கொலை செய்து விடுகிறாள். இங்கிலாந்து நாட்டில் 3,50,000 பவுண்டுக்காக வேண்டி ஒரு ஸ்திரியானவள் தன்னுடைய கணவனை உயிரோடு கொலை செய்து விடுகிறாள். அது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்காக வேண்டி அங்கே கொலை செய்து விடுகிறாள். அது இங்கிலாந்திலும் நடக்கின்றது, அது அமெரிக்காவிலும் நடக்கின்றது, அது இந்தியாவிலும் நடக்கின்றது.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று பாதி குடும்பம் தெருவுக்கு வர காரணமே இதே காரணம்தான். இதே சின்ன வீடு தான். ஆதி நாட்களில் சின்ன வீடு என்று சொன்னால் பெண்கள் சொல்வார்கள், அவன் எப்படியும் கெட்டு போகட்டும், அவன் எப்படியும் போய் தொலையட்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றோ அப்படி அல்ல. ஸ்திரியானவள் நினைக்கின்றால், உனக்கு மட்டுமா சின்ன வீடு, எனக்கும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள். ஆகவே இந்த நாட்களில் நாம் யாரையும் மறைக்க முடியாது, யாரையும் குற்றப்படுத்த முடியாது. இங்கே ஆணும் சரி பெண்ணும் சரி என்று வேதமும் அப்படியே சொல்லுகிறது. இன்று பார்த்தீர்கள் என்றால் உலகமே இதை பின்னாக சென்று கொண்டிருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது நமக்கு மட்டுமல்ல, இந்த போதனை செய்ய வருகிறவர்கள் கூட இதை விழுந்து விடுகின்றார்கள். போதகர்கள் கூட இதை விழுந்து விடுகின்றார்கள். கடந்த மாதம் இந்த இந்தியாவில் நம்பர் 1 பிரசங்கி அங்கே இங்கிலாந்துக்கு லண்டன் மாநகரத்துக்கு வந்திருந்தார். அவர் அங்கே வரும்பொழுது என்னுடைய சபையில் அவரை பேச அனுமதிக்கவில்லை. காரணம் என்ன? இதே கதைதான். இந்த பிசாசானவனுக்கு தெரியும் இந்த மனுஷனை எப்படி வீழ்த்தலாம், இவருடைய வழிகள் என்னவாக இருக்கும் என்று அவன் கண்டு அறிந்து அதன்படி செய்து விடுகிறான். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் நீங்கள் விழித்திருங்கள். இந்த பிசாசானவன் மிக எளிதாக உங்களை கொண்டு போய் மரணத்துக்குள்ளாக கொண்டு போய் வீழ்த்தி விடுவான், பாழாத சாக்கடைக்குள் போய் வீழ்த்தி விடுவான். ஆகவே தேவன் நம்மை எச்சரிக்கிறார். இது நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் இது மட்டும்தான். இதில் விழுந்து விடாதீர்கள், இதில் நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று தேவன் எச்சரிக்கிறார். நானும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஆமோஸ் இவனமாக சொன்னார். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆமோஸ் 2:7, என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி மகனும் தகப்பனும் ஒரே பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்குகின்றார்கள். இந்த போதகர்களும் இவர்களை செய்கின்றார்கள், விசுவாசிகளும் இவர்களை செய்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? மகனும் தகப்பனும் ஒரே பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று ஆமோஸ் நம்மை எச்சரிக்கிறார். ஆமோஸ் அல்ல, நமது தேவனே நம்மை எச்சரிக்கிறார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களை எச்சரிக்கவில்லை, ஆனால் அன்போடு பணிவோடு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கிலாந்து நாட்டில் ஒரு இயேசுவை அறியாத ஒரு சகோதரன், அவனுடைய பேர் மாறன். அவன் இவனமாக எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு அவன் இரவில் படுக்கும் பொழுது 100 சிகரெட்டுகளை அவன் ஊதி தள்ளுவான். 100 சிகரெட்டுகளை ஒரு நேரத்தில், ஒரு நாளில் அவன் பிடிப்பான். அவனமாக குடித்து கொண்டிருந்த அந்த சகோதரனுக்கு இந்த வேதம் ஒரு நாள் அவனோடு பேசியது. நீ அதை பாராதே என்று சொல்லும் பொழுது அவன் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு அவன் குடிக்கின்ற சிகரெட்டையும் அவன் நிறுத்திவிட்டு அந்த வேதத்தை அவன் பிடித்து கொண்டான், பற்றி கொண்டான். ஆகவே அவன் எல்லா காரியங்களும் விடுபட்டு விட்டன. ஆகவே அவன் சொன்னான், அண்ணன், நீங்கள் செல்லும் பொழுது நான் உங்களுக்கு 100 பைபிளுக்கான காசை தருகிறேன். நீங்கள் உங்கள் ஊரில் போய் இயேசுவை அறியாத இந்து சகோதரர்களுக்கும் முஸ்லிம் சகோதரர்களுக்கும் யாராக இருந்தாலும் இயேசுவை அறியாதவர்களுக்கு நீ அவர்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரி, அப்படிப்பட்ட யாராவது இருந்தால் இங்கே 100 பைபிள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், என் தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை வாங்கி கொண்டு செல்லுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அந்த சகோதரன் திருச்சியில் அவருடைய அம்மா இருக்கின்றார்கள், அவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேதமும் அவ்வண்ணமாக சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீதிமொழிகள் 2:17, இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்பிவிக்கப்படுவாய். பரஸ்திரிக்கு நீ தப்பிவிக்கப்படுவாய். அந்த ஸ்திரீகளின் பாவத்திலிருந்து நீ தப்பிவிக்கப்பட வேண்டும் என்றால் எந்த மனிதனாலும் முடியாது, எந்த மனுஷியாலும் முடியாது, எந்த ஒரு நபராலும் முடியாது. ஆனால் என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. அந்த பரஸ்திரிக்கு நீ தப்பிவிக்கப்பட வேண்டும் என்றால் இரவும் பகலும்
தியானமாயிரு. தேவன் உன்னை அந்த பரஸ்திரியின் கையிலிருந்து தப்புவிக்கப்படுவார். ஹalleluya, ஹalleluya. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற மூன்றாவது வழி படிப்பு. நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சரியாக படிக்க முடியாத ஒரு மாணவனிடத்தில் அந்த ஆசிரியர் சொன்னார், இந்த உலகத்தில் இருப்பதை விட சாவது மேல் என்று சொன்னார். அந்த மாணவன் நேராக ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொண்டான். இது நாம் பார்க்கின்றோம். 10th ரிசல்ட் வந்துவிட்டால் நான் பேப்பரில் நான் பார்ப்போமானால் அங்கே அநேக மாணவர்கள் ஃபெயில் ஆகிவிட்டால் மரித்து விடுகிறார்கள். அவர்கள் தூக்கு போட்டு மரித்து விடுகிறார்கள். அல்லது ரயில் தண்டவாளத்தில் தன்னுடைய கழுத்தை கொடுத்து மரித்து விடுகிறார்கள். ஏன் இவனமாக நடக்கின்றது? நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது 5 பேர்கள் தான் நன்றாக படிப்பார்கள். மீதி 95 பேர்களும் சரியாக படிக்க மாட்டார்கள். அந்த 5 பேர்களுக்கு தான் நமது தேவனா? இந்த 95 பேர்களுக்கும் அவர் தேவன் அல்லவா? அவர் தேவன் இல்லையா என்று கேட்போம் ஆகில், இந்த 5 பேர்களுக்கு மாத்திரம்தான் அவர்கள் நீதிமான்களா? அல்லது 95 பேர்களும் பாவிகளா? அப்படி என்றால் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இந்த 5 பேர்கள் மாத்திரம்தான் இந்த பெரிய வேலையிலும் பெரிய அதிகாரியாக இருக்கிறார்களா? அல்லது இந்த 95 பேர்களும் இன்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்களா? அல்லது தூக்கு போட்டு மரித்து விட்டார்களா என்று நாம் காணப்போகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே சரியாக படிக்க முடியாத ஒரு மாணவன் 10th கூட ஃபெயில். அவனமாக இருந்த ஒரு மாணவன் இன்று சென்னையிலே அவன் ஒரு பெரிய சீஃப் இன்ஜினியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றான். இப்பொழுது பிஇ படித்தவர்களாக இருந்தாலும் சரி, எம்இ படித்தவர்களாக இருந்தாலும் சரி, அவனிடத்தில் தான் போய் வேலை செய்ய வேண்டும். முதல் ரேங்க் எடுத்தவன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன், அவன் எங்கே இருக்கிறான்? அவன் படித்தானா படிக்கவில்லை என்று கூட தெரியவில்லை. அவனமாகவே இவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு சகோதரி, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவள் 3ஆம் வகுப்பில் ஃபெயில், 4ஆம் வகுப்பில் ஃபெயில், 5ஆம் வகுப்பில் ஃபெயில். ஆனால் அவளுடைய திருமண காரியங்கள் வந்து கொண்டிருந்தது. அவள் சரியாக படிக்க மாட்டாள். ஆனால் நான் பார்க்கும் பொழுது அவளுடைய கையில் எப்பொழுதும் அந்த வேதாகமம் இருக்கும். அவள் படித்துக் கொண்டே இருப்பாள். அவளுடைய திருமண காலங்கள் வரும் பொழுது அங்கே அவளிடத்தில் பணம் இல்லை. அவளுடைய அப்பா மரித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த விதவை 3 பிள்ளைகளுடைய மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள். அவரிடத்தில் 1 கிராம் தங்கம் கூட கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே ஒருவர் வருகின்றார். அவர் கேட்கின்றார், நீர் இவ்வளவாவது கொஞ்சமாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார்கள். அதை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. அந்த திருமணம் நின்று போகின்றது. அதே காரியம் எனக்கு லண்டனில் அவர்கள் செய்து அவர்கள் என்னிடத்தில் அவர்களை சொன்னார்கள். நான் அவரோடு அந்த தகப்பனிடத்தில் நான் பேசினேன். அந்த சகோதரி தன்னுடைய கணவன் இறந்த பின்பு 3 சிறு பிள்ளைகளை வைத்திருக்கும் பொழுது அந்த தாயின் கழுத்தில் இருந்த அந்த நெக்லஸையும் அந்த செயினையும் அவர்கள் கலற்றி அங்கே உண்டிலில் போட்ட ஒரு சகோதரி. அது அந்த கெட்ட போகின்ற அந்த தகப்பனுக்கு தெரியாது. நான் அதை சொன்னேன். அப்படியாப்பட்ட ஒரு சகோதரியிடத்தில் நீங்கள் பெண் கொள்ள போகிறீர்கள் என்று நான் சொல்லும் பொழுது அவர் அந்த நேரத்திலே சொன்னார், அவர் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். ஹல்லேலூயா. நான் அப்படியே நான் அந்த பிள்ளையை வீட்டுக்கு கொண்டு செல்கிறேன் என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? அந்த வேதமே. ஹல்லேலூயா. படிப்பு மாத்திரம் அல்ல, பட்டம் மாத்திரம் அல்ல, பணம் மாத்திரம் அல்ல, பொருள் மாத்திரம் அல்ல, இந்த வேதமே நமக்கு முக்கியம் என்று நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகின்றேன். படிப்பு கூட கூட என்ன நடக்கும்? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரசங்கி 12:12. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அநேக புத்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. Of making many books, there is no end. அங்கே முடிவில்லை. டெக்னாலஜி கூட அறிவு கூட ஆற்றல் கூட அங்க புத்தகங்களும் கூடிக்கொண்டே இருக்கின்றது. புத்தகங்கள் கூடிக்கொண்டே போகின்றது.
நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு ஸ்லேட்டும் ஒரு சின்ன குச்சியும் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் அவைகளை வைத்து தான் படித்தோம். அங்கே படிக்கும் பொழுது மிக சந்தோஷமாக ஆடி பாடி நாங்கள் படித்தோம். ஆனால் இப்பொழுதோ ஒரு எல்கேஜி மாணவன் அங்கே படிக்க செல்லும் பொழுது அவன் படிக்கக்கூடிய புஸ்தகங்களை அவனால் சுமந்து செல்ல முடியவில்லை. அந்த புஸ்தகங்களை சுமக்கும்படியாக தன்னுடைய தாயோ தன்னுடைய தகப்பனோ அவைகளை சுமந்து செல்கிறான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு. மறுபடியும் வரும் பொழுதும் அந்த பிள்ளையால் சுமக்க முடியாத அந்த புஸ்தகங்களை அவன் தகப்பனோ தாயோ போய் சென்று அந்த புஸ்தகங்களை சுமந்து கொண்டு வருகிறாள். அங்கே பார்ப்பீர்கள் என்றால் அங்கே அறிவு கூட கூட புஸ்தகங்களும் கூடுகின்றது. அது மட்டுமல்ல, அவனுடைய பிள்ளைகளுடைய முகத்திலும் அந்த தகப்பனுடைய முகத்திலும் அந்த தாயினுடைய முகத்தையும் பார்ப்பீர்கள் என்றால் பயம் பயம் தோன்றுகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த பிள்ளை எப்படி படிப்பானோ, இவன் முதலாம் வகுப்பு பாஸ் பண்ணுவானோ அல்லது நல்ல மார்க் எடுப்பானோ, நான் நல்ல ஸ்கூலில் நான் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனே என்று சொல்லி அவர்கள் பயந்து 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 சாகின்றார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்பு சகோதர சகோதரே, இந்த சாத்தான் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கின்றார். சாத்தான் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் அவர்கள் பயப்படுகின்றார்கள் படிப்புக்காக வேண்டி. ஆனால் தேவனிடத்தில் பயம் குறைந்து கொண்டே போகும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இருந்த பயம் குறைந்து கொண்டே போகும். ஒரு 100 தாய்மார்களையும் கொண்டு நிறுத்துங்கள். அவர் நிறுத்தி கேளுங்கள், உன்னுடைய பிள்ளை எவ்வளமாக வர வேண்டும் என்று கேளுங்கள். அந்த தாய் சொல்வார்கள், என்னுடைய பிள்ளை முதல்வனாக இருக்க வேண்டும், அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வேண்டும் என்றே சொல்வார்கள். ஒரு தாயாவது என்னுடைய பிள்ளை 2வது ரேங்க் எடுத்தால் போதும் என்று சொல்வார்கள் என்று நினைக்கின்றீர்களா? இல்லவே இல்லை. அத்தனை பேர்களும் அந்த 100 சகோதரிகளும் சொல்வார்கள், என்னுடைய பிள்ளை முதல்வனாக இருக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளை குறித்து இன்று பிரசங்கிக்கப்படுகின்றதா? இல்லை. அதற்கு மாறாக என்ன நடக்கின்றது? அதற்கு மாறாக அங்கே டெலிவிஷன் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும். இன்று போதனை பண்ணி கொண்டிருப்பவர்களும் பிரசங்கம் பண்ணுகிறவர்களும் இந்த பெரிய பெரிய ஆலயத்தை கட்டுவது போல அவர்கள் வான வரைக்கு அங்கே பில்டிங்கை கட்டி வைத்திருக்கிறார்கள். அங்கே என்ன நடக்கின்றது? அங்கே படிப்பு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அங்கே பல ஸ்கூல்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது, பல யூனிவர்சிட்டிகள் திறக்கப்பட்டிருக்கின்றது. படிப்பு படிப்பு என்று சொல்லி அவர்கள் வேதத்தை உயர்த்துவதற்கு பதிலாக இன்று படிப்பை உயர்த்திக் கொண்டே செல்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ஆலயத்தில் கொடுக்கப்பட வேண்டிய காணிக்கையையும் அந்த பண்ட சாலையிலே போட வேண்டிய தசம பாகத்தையும் நீங்கள் ஒரே ஒரு மனிதனுக்கு அனுப்பி விடுகின்றீர்கள். அங்கே என்ன நடக்கின்றது? அவர்கள் பணம் குவிய குவிய கோடி கோடியாக வரும்பொழுது அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இருக்கின்ற ஒரு ஆலயத்தையும் இடித்துவிட்டு நான் மிக அழகான ஆலயத்தை கட்ட வேண்டும் சொல்லி அங்கே உங்களுடைய பணத்தை விரயம் பண்ணுகிறார்கள். அது வானாலும் பரவாயில்லை, அது ஆலயம் என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் இன்று உங்களுடைய காணிக்கையை வைத்தும் உங்களுடைய தசம பாகத்தை வைத்தும் இன்று பெரிய பெரிய ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி என்ன என்ன இருக்கின்றதோ எல்லா காரியங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டில் கூட இவ்வளமாக அவர்களுடைய படிப்பின் சாலைகள் இல்லை. இங்க பார்த்தீர்கள் என்றால் மிக அழகான பில்டிங், அதை பார்த்தாலே நாம் படிக்க வேண்டும் என்ற ஆசை தோன்றும். அதற்கு காரணம் என்ன? நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்தில் உங்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய தசம பாகங்களையும் நீங்கள் கொடுக்கவில்லை. ஆகவேதான் தேவன் நம்மை எச்சரிக்கிறார், நாம் கொடுக்க வேண்டியதை தேவனிடத்தில் கொடுத்து விட வேண்டும். இன்று போட்டி, அதை வைத்து பொறாமை. ஒரு பிரசங்கியார் ஒரு ஸ்கூல் வைத்து விட்டால் இன்னொரு பிரசங்கியார் 2 ஸ்கூல் வைத்து விடுகிறார். இவர் 2 ஸ்கூல் வைத்து விட்டால் இன்னொருவர் யூனிவர்சிட்டி திறந்து விடுகின்றார். இவர் யூனிவர்சிட்டி திறந்து விட்டால் இவர் பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் திறந்து விடுகின்றார். இவனமாக அங்கே அவர்கள் போட்டி பொறாமையும் வந்து விடுகின்றது. நல்ல ஒரு யூனிவர்சிட்டி வைத்து விட்டால் அவர்களுக்கு பெருமை வந்து விடுகின்றது. ஆகவேதான் தேவன் இவ்வண்ணமாக எச்சரிக்கின்றார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது தேவன் சொல்லிய வார்த்தை, இது தேவன் சொல்லிய வார்த்தை. யாக்கோபு 3:15. இப்படிப்பட்ட நாணம்
பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. இதனை யாரும் மறைக்க முடியாது. என் தேவன் சொல்லிய வார்த்தையை நான் இங்கே சொல்லுகிறேன். நான் இதே வார்த்தையை பல இடத்தில் பேசியிருக்கின்றேன். இந்த லண்டன் மாநகரத்திலும் இதே வார்த்தை குறித்து நான் பேசியிருக்கின்றேன். என் தேவன் சொல்லியிருக்கிறார், it is earthly, it is sensual, it is devilish. hallelujah. இது பேய் தரத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கின்றது. வேதம் திட்டமும் தெளிவுமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றது. நாம் இதை மறக்க முடியாது, அதை மறுக்க முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த யூனிவர்சிட்டியை ஓபன் பண்ணுவதாக என் தேவனிடத்தில் சொன்னார் என்று அநேகர் சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் நம்ப மறுக்கிறேன். காரணம், என் தேவன் சொல்லியிருக்கிறார், அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாரே, இவர் எப்படி சொல்ல முடியும் என்று நான் நினைத்ததுண்டு. அன்பு சகோதர சகோதரர்களே, வேதம் சொல்லி இருக்கிறது, இந்த ஞானம் பெருகிக் கொண்டே போகின்றது, ஞானம் அறிவு பெருகிக் கொண்டே போகின்றது. வேதம் சொல்லியிருக்கிறது, பவுல் இவனமாக சொன்னார். 1 கொரிந்தியர் 1:20 இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கினார். God made foolish the wisdom of this world. hallelujah. இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கி கொண்டிருக்கின்றார். எப்படி என்று கேட்கின்றீர்களா? நான் IAS எழுவதற்கு முன்பதாக என் பக்கத்து ஊரில் ஒரு பையன் IAS எழுதினான். அவன் மிகவும் திறமையான ஒரு மாணவன். அவன் ஸ்கூலில் படிக்கும் பொழுதும் சரி, அவன் காலேஜில் படிக்கும் பொழுதும் சரி, அவன் எப்பொழுதும் முதல்வனாக இருந்தான். ஆனால் IASல் அவன் 3 முறை தோற்றுவிட்டான். ஆகவே அவன் தன்னைத்தானே அவன் பைத்தியமாக்கி கொண்டான். அவன் எல்லா தன்னுடைய போட்டிருந்த சட்டைகளையும் அவன் கிழித்து அங்கே தெருவில் ரோட்டில் அலைவான். IAS என்று நெற்றியில் எழுதியிருப்பான். அங்க பன்றிகள் கூடும் கூட்டத்திலே நின்று அங்க பன்றிகள் சாப்பிடும் ஆகாரத்தை, அந்த எச்சிலையை அவன் நக்கி தின்றான். இது உண்மையான ஒரு சம்பவம். தேவன் சொல்லியிருக்கிறார், ஞானத்தை பைத்தியமாக்கி விடுது என்று சொல்லியிருக்கிறார். என்று பார்த்தீர்கள் என்றால், தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தை நாம் இன்று கம்ப்யூட்டருக்கு கொடுத்து விட்டோம். இந்த எல்லா விஞ்ஞானிகளும் தேவன் நமக்கு கொடுத்த ஞானத்தை கம்ப்யூட்டரில் புகுத்தி விட்டார்கள். ஒரு சயின்டிஸ்ட போய் நீங்க 12 எவ்வளவு என்று கேட்டீர்கள் என்றால் அவனுக்கு தெரியாது. அவர் என்ன செய்வார்? கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி அங்கே கால்குலேட்டர் எடுத்து 12 into 12 என்று அடித்தால் தான் அவருக்கு 144 என்று தெரியும். அவ்வளமாக தன்னுடைய அறிவை அவன் அந்த கம்ப்யூட்டருக்கு கொடுத்து விட்டான். இப்பொழுது கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறதோ அதைத்தான் அந்த சயின்டிஸ்ட் செய்ய வேண்டும். இவனால் ஒன்று செய்ய முடியாது. அந்த கம்ப்யூட்டர் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இவர்கள் செய்ய முடியும். அவ்வளவு தூரமாக இந்த விஞ்ஞானம் பெருத்து கொண்டே போகின்றது, விஞ்ஞானம் கூடிக்கொண்டே போகின்றது. இன்று அந்த நாட்களில் ஆபிரகாம் இவனமாக கதறினான், தேவனே எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று அவன் கதறினான். அன்னாள் ஆலயத்தில் கதறினாள். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா போதும், உடனே வயத்துல பிள்ளை, கர்ப்பப்பை இருந்தாலே போதும் பிள்ளை, டியூப் சைல்டு. சென்னையில் பார்த்தீர்கள் என்றால் தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து விட்டது. தேவன் தனக்கு கொடுத்த ஞானத்தை இந்த மனிதன் மிக அருமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆகவே அந்த தேவனிடத்தில் நமக்கு பயம் குறைந்து விட்டது. நாம் எப்படி வேணாலும் வாழலாம். ஆண் பிள்ளை வேண்டும் என்றாலும் ஆண் பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம், பெண் பிள்ளை வேண்டும் என்றாலும் பெண் பிள்ளையை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த எல்லா தேவனுடைய பயமும் குறைந்து விட்டது. அதற்கு காரணம் என்ன? டெக்னாலஜி, அறிவு பெருத்து விட்டது. அமெரிக்காவில் இருந்து கொண்டு இந்தியாவில் ஒரு பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை நடக்கின்றது. ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அங்கே அறுவை சிகிச்சை நடக்கின்றது. அந்த அறுவை சிகிச்சை யார் செய்கின்றார்? மனிதன் செய்யவில்லை, டாக்டர்கள் செய்யவில்லை, ரோபோட் செய்கின்றது.
ஒரு ரோபோட் அமெரிக்காவில் இருக்கும் ஒருவர் இந்தியாவில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்கின்றது. இந்த இங்கிலாந்தில் பார்த்தீர்கள் என்றால் போன வருடம் பல ஆயிரம் டாக்டர்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். போங்கள், உங்களுக்கு வேலை முடிந்தது. இது டாக்டர்கள் கூட வேலை குறைந்து கொண்டே போகின்றது. காரணம் என்ன? அங்கே வேலை ரோபோட்டும் கம்ப்யூட்டரும் செய்கின்றது. அடுத்த வருடத்தில் பல ஆயிரம் மக்களை, அந்த டாக்டர்களை அந்த இங்கிலாந்து நாட்டிலிருந்து வெளியேற்றி போகின்றார்கள். அவர்களுக்கு வேலை குறைக்கப்படுகின்றது. காரணம் என்ன? டெக்னாலஜி கூடிக்கொண்டே போகின்றது, கூடிக்கொண்டே போகின்றது. ஒரு மைக்ரோ சிப் மிக சின்னதாக இருக்கும். அதை உங்கள் நெற்றியிலோ அல்லது உங்களுடைய கையிலோ நீங்கள் மாட்டிக்கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், கிரெடிட் கார்டு வேண்டாம், டெபிட் கார்டு வேண்டாம், ஒன்று வேண்டாம். நீங்கள் எங்கே வேணாலும் செல்லலாம், எப்படி வேணாலும் வாழலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நாட்டிலும் பொருட்கள் வாங்கலாம், பொருட்கள் விற்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் என்று ஒரு காரியம் மிக மிக சமீபத்தில் இருக்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு முக்கியமான ஒரு கார் ஒன்று வந்து இறங்கி இருக்கின்றது. அந்த கார் தண்ணீரிலும் போகும், தரையிலும் போகும், அங்கே விமானம் போலவும் பறக்கும். 3 காரியங்களை அந்த ஒரே ஒரு சின்ன கார், இப்போ நம்ம பார்க்குறோம்ல அந்த பின்னால் இருக்க பாருங்க, இதை போல கார் மட்டும் ஒன்று இருக்கும். அந்த காரில் நான் இங்கிலாந்துலேருந்து ஏறணும்னா இங்கே வந்து இறங்கிடலாம். அப்படி அங்கே பார்க் பண்ணிவிட்டு செய்தியை கொடுத்து விட்டு மறுபடியும் அந்த காரில் ஏறி நான் லண்டன் சென்று விடலாம். இது ஒரு சில வருடங்கள், அதாவது ஒரு 2 வருடத்துக்குள்ளாக வரப்போகின்றது. 2 வருடத்துக்குள்ளாக அது வந்துவிடும். இப்பொழுது அதை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அது கம்ப்யூட்டர் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகவில்லை, அதை நாம் சிஸ்டத்தில் போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல காரியங்களை அந்த விஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். மட்டுமல்ல, இன்று நாம் பறப்பது மட்டுமல்ல, அங்கே நாம் சந்திர மண்டலத்திலும் நட்சத்திர மண்டலத்திலும் அங்கே வீடுகளை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வீட்டில் நாம் 30 நாளைக்கு அங்கே போய் நாம் தங்கியிருக்கலாம், வானவெளியில் போய் தங்கியிருக்கலாம். அங்கே ஒரு வீடை கட்டி வைக்க போகிறார்கள். 30 நாளுக்கு நாம் தங்க வேண்டும் என்றால் அதனுடைய ரெண்ட் என்ன தெரியுமா? 112 கோடி. 112 கோடி நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் 30 நாளைக்கு நாம் ஹனிமூனோ அல்லது நம்முடைய மேரேஜோ நாம் அங்கே செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்துவிட்டது. அதற்காக புக்கிங் நடந்து கொண்டிருக்கின்றது. அது 2017ஆம் ஆண்டு துவங்கப்பட உள்ளது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவனமாக கேளுங்கள். இவ்வண்ணமாக நம்முடைய ஞானம் கூடி 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 எல்லா காரியங்களும் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது யாரால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? சாத்தானால் அல்ல. சாத்தானை விட மோசமான ஒருவன் மேலே இருக்கின்றார். யார் தெரியுமா? யார் தெரியுமா? அந்த செயற்கைக்கோள், அந்த சேட்டலைட். அந்த சேட்டலைட் தான் இவ்வளவு காரியங்களையும் செய்கின்றது. எல்லா காரியங்களையும் இந்த மனுஷன் உருவாக்கிய அந்த சேட்டலைட் செய்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே வேதம் இவ்வளமாக சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுல் இவ்வளமாக சொல்லுகிறார், அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து. அந்தபடி எந்தபடி எந்தபடி இன்று டிவியை பார்ப்பீர்கள் என்றால் 250 கோடி மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட 100 கோடி மக்கள் 24 மணி நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மொபைல் 410 கோடி மக்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ரேடியோ 130 கோடி மக்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இவ்வளமாக அவர்கள் கேட்க கேட்க அங்கே பாவம் பெருகிறது, அங்கே பாவம் பெருகிறது. நிர்வாணமாக காட்சிகள் கூடிக்கொண்டே போகின்றது. நீங்க எந்த கம்ப்யூட்டர் எடுத்து பாருங்கள், நீங்க எந்த இன்டர்நெட் எடுத்து பாருங்கள், உங்களுடைய மொபைல் எடுத்து பாருங்கள், உங்க டிவியில் பாருங்கள். இன்று சாத்தான் 75% இன்று நிர்வாணமாக்கி இருக்கிறான். 75% இன்று அநியாயமாக பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆகவே வேதம் இவ்வளமாக சொல்லியிருக்கிறது, அந்தபடி
வாசிங்க. ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது என்று பவுல் நம்மை எச்சரித்தார். அது எங்கே எழுதப்பட்டிருக்கின்றது? எசாயா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்வளமாக நம்மை எச்சரிக்கிறது. எசாயா 29:14, இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அதிசயமான காரியத்தை தேவன் செய்ய போகின்றார். ஒரு அதிசயம் நடக்க போகின்றது. ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்க போகின்றது. அந்த காரியம் என்ன? எரேமியா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வளமாக சொல்லி இருக்கிறது. எரேமியா 49:16, நீ கழுகை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ கழுகை போல உயரத்தில் சேட்டலைட் கட்டியிருந்தாலும் அந்த சேட்டலைட் ஒரு நாளை நான் கீழே தள்ளுவேன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது, என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சேட்டலைட் ஒரு நாள் தேவன் தள்ளி விடுவார். மட்டுமல்ல, அங்கே கட்டப்பட்ட வீடு என்னவாகும்? ஒபதியா 4ஆம் வசனம் இவனமா சொல்லி இருக்கிறது. ஒபதியா 4ஆம் வசனம், அங்கே கட்டப்பட்ட வீடுகள் என்னவாகும்? நீ கழுகை போல உயர போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ கட்டப்பட்ட அந்த வீடு இடித்து தள்ளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. I will bring thee down. இன்னொரு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை என் காலால் மிதித்து தள்ளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சேட்டலைட் ஒரு நாள் கீழே விழும். அங்கே கட்டப்பட்ட வீடுகள் கீழே விழும். என் தேவன் மிதித்து தள்ளுவார். ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன நடக்கும்? இந்த டிவி வேலை செய்யாது, இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாது, இந்த மொபைல் வேலை செய்யாது, இந்த பிளேன் பறக்காது, இந்த கார் ரோட்டில் ஓடாது, இங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்பொழுது என்னவாகும்? பைத்தியமாகி விடுவோம். ஹல்லேலூயா. பைத்தியமாகி விடுவோம். அந்த சேட்டலைட் ஒரு நாள் கீழே விழும். என் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். அந்த சேட்டலைட் இன்று விழுந்து விட்டால் சிலர் சொல்வார்கள், என் தேவன் எனக்கு முதல்ல சொல்லியிருந்தார், போன வாரம் தான் சொன்னார் என்று சொல்வார்கள். இல்லை அன்பு சகோதரர்களே, என் தேவன் ஒரு முறை தான் சொல்வார். அவர் மறுபடியும் சொல்ல மாட்டார். அவர் ஒரு முறை தான், ஒரே தீர்க்கதரிசிகளை தான் தேவன் சொல்லி இருக்கிறார். எல்லா காரியங்களும் அவனமாக நடந்திருக்கிறது. ஆகவே என் அன்பு சகோதரர்களே, தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஞானிகளுடைய ஞானத்தை நான் அவமாக்குவேன் என்று ஏசாயா சொல்லி இருக்கிறார். நீ கழுகை போல கட்டியிருக்கும் உன் கூட்டை நான் இடித்து தள்ளுவேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு சொல்லி இருக்கிறார். நீ ஆகாய மண்டலத்தில் உன் வீட்டை கட்டினாலும் அந்த வீட்டை நான் இடித்து தள்ளுவேன், நான் காலால் உன்னை மிதித்து தள்ளுவேன் என்று சொல்லி ஒபதியா சொல்லி இருக்கிறார். அவைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. ஹல்லேலூயா. இது ரொம்ப நாட்கள் அல்ல, கொஞ்ச நாட்களிலே தேவன் அதை விதித்து தள்ளுவார். அவருடைய வருகையும் அந்த நாட்களில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு சகோதர சகோதரர்களே, உங்களை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. நீ புத்திமதி வேண்டும் என்றால் இங்கே இருக்கின்றது. உன்னுடைய பாட புத்தகத்தில் இல்லை, உன்னுடைய அறிவில் இல்லை, உன்னுடைய ஞானத்தில் இல்லை, இந்த வேதத்தில் உள்ளது. என் அன்பு சகோதரி சகோதரர்களே, இதை சொல்ல வைத்தான் நான் அந்த பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்திருக்கிறேன். என் அன்பு சகோதரி சகோதரர்களே, காது உள்ளவன் கேட்க கடவன். அந்த நாட்களில் பேதுருவும் யோவானும் ஒன்றுமே படிக்காதவர்கள்,
ஆனால் அவர்கள் தேவனோடு இருக்கும் பொழுது அவர் ஞானத்திலும் புத்தியிலும் அறிவியிலும் சிறந்து விளங்கினார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். ஹல்லேலூயா! அவர் இயேசுவோடு இருந்தார்கள். ஹல்லேலூயா! ஆகவே அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த சாயங்கால நேரத்திலும் இந்த நேரத்திலும் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் எங்கு சென்றாலும் இந்த வேதத்தை சுமந்து செல்லுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதை எடுத்து வாசியுங்கள். தேவன் உங்களுடைய வழியை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா! ஆகவே தான் சொன்னார், நானே வழி என்று சொன்னார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! என் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் வழி. ஒரு மனுஷனாலும் உங்கள் வழியை மாற்ற முடியாது. ஒரு மனுஷனாலும் உங்கள் வழியை மாற்ற முடியாது. என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா! ஆகவே அன்பு சகோதர சகோதரர்களே, எஸ்ஐயா புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவனமாக சொல்லி இருக்கின்றது. எஸ்ஐயா 48:15. நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன். நானே அதை சொன்னேன். அது நானாக சொல்லவில்லை, என் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா! என் தேவன் சொன்னார், நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை அழைத்தேன். தேவன் உங்களை இன்று அழைத்திருக்கிறார். நான் அவனை வரப்பண்ணினேன். நான் உங்களை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். உங்கள் வழி வாய்க்கும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் உங்கள் என்று சொல்லி வாசிப்பீர்கள்? எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். நானே அதை சொன்னேன். நான் உங்களை அழைத்தேன். நான் உங்களை வரப்பண்ணினேன். உங்கள் வழி வாய்க்கும். ஹல்லேலூயா! Your way shall be prosperous. Hallelujah! Your way shall be prosperous. மிக அழகாக வேதம் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. தேவன் மிக அழகாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். எத்தனையோ ஜனங்கள் உண்டு இந்த பட்டணத்தில், எத்தனையோ ஆடுகள் உண்டு இந்த பட்டணத்தில். உங்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா! உங்களை மாத்திரம் இந்த வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். உங்களை மாத்திரம் தான் தேவன் இங்கே வரப்படி இருக்கிறார். உங்களை மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறார், உன் வழி வாய்க்கும். ஹல்லேலூயா! நீ என்ன நினைக்கின்றாய்? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா! எல்லாரும் எழுந்து நிற்போம். ராஜா, உன்னுடைய காரியங்கள் தோப்பனே, என்னுடைய வழிகள் தாறு மாறாய் கொண்டிருக்கிறது. ராஜா, ஒரு விஷயம், எல்லோரும் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். ராஜா, நீங்களோடு பேசி இருக்கிற ராஜா, இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா! நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கையிடுவோம். தன் பாவங்களை மறிக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா! Thank you daddy. Thank you daddy. என் பாவங்கள் சிவேர் என்று இருக்கிறது ராஜா. என்னால் இவளை விட முடியவில்லை ராஜா. என்னோட அந்த மரண வழிகளை விட முடியவில்லை. ஹல்லேலூயா! இவள் என்னை கட்டி காத்திருக்கிறது, என்னை கட்டி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா! எந்த கட்டுகளுடைய கட்டி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அறிக்கையிடுவோம். என் தேவன் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். என் தேவன் மகிமையாய் இந்த மகிமை பெருவிழாவில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! என் தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளையை நான் மகிமைப்படுத்த போகின்றேன். ஹல்லேலூயா! நீ அறிக்கையிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் மகிமைப்படுவார். உன்னுடைய பாவங்களை நீ அறிக்கையிடும் பொழுது என் தேவன் மகிமைப்படுவார். அவர்களை மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா! அவர்களை மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! Thank you daddy. எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ராஜா. என்னால் விட முடியவில்லை ராஜா. உம்மால் கூடும் ராஜா, உம்மால் கூடும் ராஜா. நான் பலவீனமான பாட்டம் ராஜா. ஹல்லேலூயா! நான் பலவீனமானவன் ராஜா. என்னால் இந்த காரியத்தை விட முடியவில்லையே. தேவனே, என்னை நீ பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. என்னை பலப்படுத்தும் ராஜா. என்னால் முடிய விடவில்லையே தகப்பனே, விட முடியவில்லையே. ஹல்லேலூயா! தேவன் கொடுக்கும் கடைசி தருணம். ஒருவேளை தேவன் அந்த ஆகாய மண்டலத்தில் ஒருவேளை நாளை வருவார் என்றால், ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ மகிமையாய் தேவனோடு போக வேண்டும் என்றால் இந்த மகிமை பெருவிழாவுக்கு நீ வந்து உன்னை தகப்பன் உன்னை வெறுமையாக அனுப்ப போவதில்லை. ஹல்லேலூயா! உன்னை அவருடைய புஸ்தகத்தில் எழுத போகின்றார். ஹல்லேலூயா! அவருடைய புஸ்தகத்தில் எழுத போகின்றார். ஹல்லேலூயா! அவருடைய புஸ்தகத்தில் உன் பேர் பொறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ அறிக்கையிடுவாயா? நீ அறிக்கையிடுவாயாக? நீ சொல்லு தகப்பனே, என்னால் விட முடியவில்லை ராஜா. என்னை விட முடியவில்லை ராஜா. வேலந்தாருவே, வேலந்தாருமே, வழி நடத்திடுமே. வேலந்தாரு
தாருமே வீடை கட்டுமே பலத்தால் வீடை கட்டும் ராஜா. நான் பாவிகளில் பிரதான பாவி ராஜா. பலன் தாருமே பலன் தாருமே என்னை வணங்கிடுமே பலன் தாருமே பலன் தாருமே வழி நடத்திடுமே. பலவீனமான மண்பாண்டங்கள் ஆச்சா. அந்த சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் நீ தூக்கிடுகிற தேவன் ஆச்சா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ டாடி. நம்ம தேவனோட பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கண்ணீர் விடும் பிள்ளைகளை கதறி காண்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வழிகள் வாய்க்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை நீ அறிக்கையிட்டால், உன் பாவத்தை நீ ஒத்துக்கொண்டால் என் தேவன் உன்னை மகிமைப்படுத்த போகின்றார். அதை எப்பொழுதே செய்கின்றார். எப்பொழுதே நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் தேவன் மகிமை எழுதி கொண்டிருக்கின்றார். நீங்க வந்தது நல்லது. ஹல்லேலூயா. நீங்க வந்தது நல்லது. தேவன் உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த மகிமை பெருவிழாவுக்கு வந்தது நல்லது. தேவன் உன்னுடைய புஸ்தகத்தை, அவர் புஸ்தகத்தில் உன்னுடைய பேரை எழுதி இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய வழிகள் வாய்க்கும். ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவராய் கூட நம்மோடு கூட நின்றவிடமாய் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே மகிமையும் ஆட்சியும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிமை பெருவிழாவிலே உம்முடைய ஆசீர்வாத வாழ்வை பெற்றவர்களாக கடந்து செல்கின்றோம். அருமையான ஆசீர்வாத செய்தியை நீர் எங்களுக்கு தந்தீர். மரண வழி, ஜீவ வழியிலே நாங்கள் நடக்கிறோம். இந்த ஆசீர்வாத அனுபவங்களை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து உடைய ஆசீர்வாத வாழ்வை பெற்றுக்கொண்டோம் என்ற உணர்வோடு இங்கிருந்து கடந்து செல்கிறோம். உடைய கிருபை எப்பொழுது எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாளை தினத்தில் உடைய ஆசீர்வாத வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களை அழைத்து வார். வந்திருக்கிற யாவரையும் பேர் பேராக, பிள்ளைகளாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற இடத்திலே கொண்டாடுகின்றோம். துன்பமோ, வியாதியோ, கவலையோ, கண்ணீரோ உடைய பிள்ளைகளை வருத்தாதபடி ஆண்டவரே நீர் வருகின்ற பொழுது நாளை வந்தாலும் உம்மை எதிர்நோக்குவதற்கான ஆசீர்வாத வாழ்வை பெற்றுக்கொண்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்கிறோம். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அருமையான சத்தியை தந்த உடைய ஊழியக்காரர் நம்முடைய கரங்களிலும் அர்ப்பணிக்கிறோம். பல மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து ஆசீர்வாத செய்தியை சுமந்து வந்து எங்களை ஆசீர்வாத வழிக்குள்ளாக நடத்தி சென்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உலகம் முழுவதும் அதை எடுத்து பயன்படுத்தும். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசுநாதர் மூலமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் உங்களோடு கூட இன்றும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி
ஹalleluya ஹalleluya ஹalleluya